பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள், கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் அந்த மசாலா ஒட்டுற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட புதினா தழை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 2 கப் ஊற்றிருக்கோம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்குவோம். அதோட இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூடாக காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீடியோவுக்கு திவாகர் டிகே விலாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.